அது தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு மீன்களாக எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஸ்பைசியான மீன் ஃப்ரைஸ் நல்லா வந்து மேரினேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். டன் டன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஜிலேபி மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருந்தேன். அதான் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீன் மசாலா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள், பெப்பர் தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக ஆயில். ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இருக்கும். பேச்சுலர்ஸும் கூட ட்ரை பண்ணலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சே தான் நான் வந்து அதிகமாக ட்ரை பண்ணுவேன். அதனால் நீங்களும் அந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மசாலாலாம் நீங்கள் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். எவ்வளோ மீன் சாப்பிட்றாங்கங்கிறது வீட்டில் இருக்கவங்களுக்கு கணக்கே தெரியாது. அந்தளவுக்கு பொறிக்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒவ்வொரு மீன்களாக எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா இந்த கீரல் போட்டுக்கல அதுக்குள்ளேயெல்லாம் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி மசாலா தடவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா குக்கிங்கே எதுவுமே தெரியாது. ஈவன் எனக்கு டீ வைக்கிறதுக்கும் கூட அவ்வளோவா தெரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புது டிஷ்ஷாக நானே ட்ரை பண்ணி இந்தளவுக்கு வந்து நான் இப்போ சமைக்க கற்றுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் என் பசங்களாகட்டும் என் ஹஸ்பண்ட் ஆகட்டும் எப்பவுமே எந்த ஒரு டிஷ் செஞ்சாலும் அவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப பாராட்டு கொடுப்பாங்க. எடுத்து வச்சு எல்லா மீனுக்குமே இந்த மாதிரி மசாலா தடவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா மசாலா தடவி எல்லாமே இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க மேலே நல்லா தலை மசாலா எல்லாமே தடவியாச்சு. இவங்களெல்லாம் மூடி வச்சு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா தடவின மீன் வந்து 1/2 hour நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீன் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த மீனை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேரினேட் பண்ணி வச்ச ஃபிஷ்ஷை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து மேரினேட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மீன் வந்து ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா வந்து டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எப்போவுமே அதிகமாக சண்டே அப்படின்னாவே மீல் ஐட்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வீட்டில் வந்து பசங்க சண்டே மட்டும்தான் வந்து ஸ்கூல் லீவுனால ஃப்ரீயாக இருப்பாங்க. அந்த நாள் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் பொறுமையாக நல்லா வந்து நிதானமாக சாப்பிட முடியும். அதனால் பசங்களும் பார்த்தீங்கன்னா சண்டே தான் மீன் வாங்கி செய்ய சொல்லுவாங்க. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும், இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா நண்டு, அப்புறம் வந்து ப்ரான்ஸ், இந்த மாதிரி வந்து மாற்றி வாங்கி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்று வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா மொறுன்னு நம்ம ஜிலேபி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம ஸ்பைசியான மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.